சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்ட தீப்பட்டி கேட்கிறான். சின்ன வயசுல சிகரெட்டை பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்ட தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடும் அம்மா ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம அம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கு இப்போ திணறுது மூச்சு. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கு இங்க திணறுது மூச்சு. மரமில்லா ஊருல மழையங்க வெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது. விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறா, வெளிநாடு போயிட்டான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீரம்மா. கோட்டையில் கொடிதான் கிளியான பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது. நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடவாத தானே ஏழைக்கு கூடு. சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கடை அல்லுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. கண்ணை தோறந்து பாரம்மா, எந்த கவலைய கொஞ்சம் நீரம்மா. கண்ணை தோறந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீரம்மா. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட ஓட்ட. விவசாயி சின்னத்துக்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. 234 தொகுதியிலும் தனித்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்மை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், ஒரு தூய அரசியல் நேசிப்பவர்கள், நல்ல ஆட்சி வளர வேண்டும் என்று துடிப்பவர்கள் நம்மளை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம். அதிலே சென்னையிலே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். சென்னை மாவட்டத்தில் வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்ததாக சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதன் மூலம் உங்கள் வாக்கு மிகுந்த மதிப்புகளாக மாறும். இந்த சமூகத்தில் மாறும் மாறுதலுக்கு வித்திட்டதாக மாறும். ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணில் நீங்கள் வெற்றீர்கள் என்று கூறும். எனவே அன்பு தங்கை ரோசினி அவர்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு மகன் வேண்டுகிறேன். சென்னையில் அடுத்து தேவிகா நகர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி ஆர்வீர் இளவல் பொறியாளர் ஜெகதீசன் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றியாளராக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக இளநிலை அறிவியல் தங்கை சரண்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தந்து
அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி பொறியாளர் பாபு மயிலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். மற்றவர்கள் உங்கள் வாக்கை பற்றி கவலைப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள், அதை பற்றி கவலைப்படுவார்கள். நாங்கள் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய கவலைப்படக்கூடிய பிள்ளைகள். எனவே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தம்பி பாபு மயிலன் அவர்களுக்கு தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சட்டமன்ற ஆசிரியர் பட்டய படிப்பு படித்த என் அன்பு தங்கை ஆயிஷா பேகம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். என் அன்பு உறவுகள், என் அருமை சொந்தங்கள், தங்கைக்கு மதிப்புமிக்க வாக்குகளை தந்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி ஆர்வீர் இளவல் பொறியாளர் திரைப்பட இயக்குனர் சோழன் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை அவருக்கு தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும். உங்கள் வாக்கை விற்பனைக்கு இல்லை என்ற முடிவை எடுத்துவிட்டீர்கள் என்றால் எந்த அரசியல் சரியாக இருக்கும், யாரிடத்தில் நாட்டை ஒப்படைத்தால் நல்லாட்சி நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு கொடுங்கள், தேடுங்கள். ஒரு துணிக்கடைக்கு சென்றால் 6 மாதம் கட்டி கழிக்கிற சேலையை 100 சேலை எடுத்து ஒரு சேலையை தேர்வு செய்கிறீர்கள். ஒரு சட்டை 6 மாதம் போட்டு தூக்கி போட போற கிளிய போற அந்த சட்டைக்கு 60-70 சட்டை தீர்மானிக்கப்படும் 5 ஆண்டு கால ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிற போது நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு தேடுங்கள், தயவு செய்து தேடுங்கள். எங்களுக்கே போடுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அது யாருக்கு போட்டால் நாடு மக்களும் என்று உணர்ந்து தெளிந்து கொள்ளும். அடுத்ததாக சென்னை அண்ணா நகரிலே போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று என் அருமை வேண்டுகிறேன். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இளநிலை வணிக மேலாண்மை படித்த என் அன்பு தம்பி ஆர்வீர் தம்பி சந்தோஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு மதிப்புமிக்க உங்களுடைய வாக்கை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய அன்பு மருமகள், நம் எல்லோருடைய பேரன்புக்குரிய மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர்களுடைய மருமகள், என்னுடைய மருமகள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கை தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நான் முன்பு சொன்னது போல 6 பிரபல வேட்பாளர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலில் போட்டியிட. அது எந்த பெருமைக்கும் அல்ல, நம் கடமை. அதனால் நாம் அதை செய்கிறோம். முதலாவது சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே இளவல் பொறியாளர் அருண் அவர்கள் போட்டியிட்டார்கள். அடுத்ததாக சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியிலே அன்பு தங்கை வழக்கறிஞர் அனுஷா விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை வணிகவியல் படித்த என் தங்கை ஸ்ரீ வித்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொந்தங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் என் அன்பு தங்கை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மகாலட்சுமி அவர்கள் இளங்கலை வேதியியல் படித்த தங்கை மகாலட்சுமி அவர்களை நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் மதுராவையில் சட்டமன்ற தொகுதியிலே தங்கை ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் வாக்கை தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆர்வீர் இளவல் முன்பே நான் சொன்னது போல
இளங்காய்